சரி தங்கம், போயிட்டு வரட்டா? சரிங்க. என்ன ஒரு மாதிரியா சொல்ற? இல்லைங்க, நீங்கள் உங்கள் பாட்டுக்கு வேலைக்கு கிளம்பி போயிடுவீங்க. அதுக்கப்புறம் எனக்கு தனியாக இருந்து போர் அடிக்கும். டிவியும் ஆண்ட்ராய்டு டிஷ்ஷு மாட்டுறதுக்கு நேற்றுக்கே ஆள் வர்றதா சொன்னீங்க, இன்னும் வரல. ஆல்ரெடி போன் பண்ணிட்டேன் தங்கம். இன்னைக்கு வந்துருவாங்க. நீ எந்த இடம் மட்டும் சொல்லு, நீட்டா பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகேயா? ஹாப்பி தானே? சரி, போயிட்டு வரட்டா? செல்லாம் போயிட்டு வரும்போது வரும்போது என்னென்ன வாங்கிட்டு வரேன்? அல்வா வாங்கிட்டு வரேன். தங்கம் வரேன், போயிட்டு வரேன். எக்ஸ்கியூஸ் மீ மேடம், யாருங்க? டிஷ் ஆண்டனால இருந்து வர மேடம். ஆ சார் சொல்லியிருந்தாரு. உள்ள வாங்க. அந்த வரா மேடம். என்ன வெறும் பையோட வந்திருக்கீங்க? டிவியும் காணோம், டிஷ்ஷும் காணோம். மேடம், ஃபஸ்ட்டு வந்து ஹோல்ஸ் போடணும், ஒயரை மாட்டணும், ஏகப்பட்ட வேலை இருக்குது. நாளைக்கு டிஷ்ஷு ஆண்டனா எல்லாம் டிவி எல்லாம் நாளைக்கு தான் வரும். எனக்கு வீட்டில் தனியாக இருந்து போர் அடிக்குது. நீங்கள் டிவி டிஷ்ஷு மாட்டினா தான் என்னால் ஜாலியாக இருக்க முடியும். முதல்ல எங்கெங்கே மாட்டணும் ஃபிக்ஸ் பண்ணுன்றதை இடத்த முதல்ல காமிங்க. டிஷ்ஷு மேலே மாடியில் மாட்டணும். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இல்லைங்களா? ஆமாம். சரி டிவி உள்ளே மாட்டிருங்க. சரிங்க மேடம், நான் ஹோல்ஸ் போடுறேன், கொஞ்சம் பார்த்துட்டு வரேன். ஆ என்ன தேடிட்டு இருக்கீங்க? இல்லை, எங்கே ஓட்ட போடுறதுன்னு பார்த்துட்டு இருக்கேன். இங்கே தான் சரியா இருக்கும், இங்கே போட்டுருங்க. இங்கேயா? ஆமாம். அங்கே போட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு தெரியுது. ம், இங்கே டிவி வச்சு பார்த்தா தான் அழகா இருக்கும், இங்கே போட்டுருங்க. இங்கே நல்லா இருக்காது மேடம், அங்கே போட்டிங்கன்னா தான் நல்லா இருக்கும். இங்கே தான் நல்லா இருக்கும், நீங்கள் கொஞ்சம் தள்ளுங்க, இப்படியா வாங்க. இங்கே பாருங்க, நான் தான் டிவி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? அப்படி நான் தான் இப்போ டிவின்னு சொல்லிட்டேன்னா நாங்கள் படுத்துக்கிட்டே ஜாலியாக டிவி பார்த்துட்டு இருப்பேன். இங்கே இருந்தால் தான் நல்லா இருக்கும். ஐயோ மேடம், அங்கே பார்த்தீங்கன்னா டிவி போட்டு அங்கே பக்கத்துலேயே பார்க்கலாம் மேடம். அப்படியே படுத்துக்கிட்டு பக்கத்துல இப்படியே வச்சா பார்த்துட்டு இருப்பாங்க. இவ்வளோ தூரத்துல கேப் இருந்தால் தான் நல்லா இருக்கும். நீங்க இங்கேயே ஹோல்ஸ் போடுங்க. வாங்க. சரி, போட்ட போடுறேன். கரண்ட் இருக்கா? எல்லாம் இருக்கு, நீங்க ஹோல்ஸ் போடுங்க. நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். என்ன? சரி சரி. இங்க என்னங்க பண்றீங்க? இல்லைங்க, ஓட்டை எங்கே போடுறதுன்னு பார்த்துட்டு இருக்கேன். அதான் அங்க போட சொன்னேன்ல. அதாங்க, அங்கே போட்டால் சரியாக வர மாட்டேங்குதுங்க. அதான் இங்கே எங்கேயாவது ஓட்டை போடலாமான்னு பார்த்தேன். ஏங்க, இது பாத்ரூமுங்க, உங்ககிட்ட நான் இங்க தானே போட சொன்னேன். ஐயோ, இது பாத்ரூமாங்க, நான் கவனிக்கலங்க. என்னங்க பண்றீங்க?
இல்லைங்க, எங்கே பண்ணுறதுன்னு தெரியலங்க. அதான் உங்ககிட்ட எங்க வேலை பாருங்கன்னு சொல்லிட்டேன்ல. அதாங்க, அங்கே ஹோல்ஸ் போட்டால் உள்ளே தெரிச்சிருங்க. ம். இப்ப என்ன பண்ணணுன்றீங்க? நான் வேணா உங்களுக்கு சொல்லி தரட்டுமாங்க? இதெல்லாம் என் புருஷனுக்கு தெரிஞ்சா? புருஷன் தானே செய்ய சொன்னார். ஓ. என்னங்க, நீங்க எப்பதான் டிவி மாட்டுவீங்க? நான் எப்பதான் படம் பார்க்கறது? படத்தை நான் காட்டுறேன், டிவியை நாளைக்கு மாட்டுறேன். சரியா? ம். நாளைக்கு டிவி மாட்டுருவீங்கல்ல? மாட்டிடுவேன் கண்டிப்பாக. ம், சரி. அதெல்லாம் ஃபீல் பண்ணக்கூடாது. அப்படின்னா படம் பார்க்கலாம். ஆ, பார்க்கலாமா? ம். சொல்டி, என்ன பண்ற? ஆமா, உனக்கும் உன் புருஷனுக்கும் சண்டைன்னு கேள்விப்பட்டா? இல்லடி, என் புருஷனை நல்லா பாத்துக்கிறாரு. நாங்க சந்தோஷமா தான் இருக்கோம். இருடி, அவர் வந்துட்டாரு, நான் கால் பண்றேன். அச்சச்ச, என்ன வெயில் எப்பா. அப்புறம் இன்னைக்கு வேலை நல்லபடியா முடிஞ்சதா? அந்த டிவி டிஷார்ட்லாம் வந்து மாட்டினாங்களா? இல்லைங்க, இன்னைக்கு வந்து எங்கெங்க மாட்டணும்னு பார்த்து ஹோல்ஸ் போட்டு போனாங்க. நாளைக்கு தான் வந்து மாட்டுவாங்களாம். ஓகே, எல்லாம் சிறப்பாக முடிஞ்சதுல? ம், ஓகே, எல்லாம் சிறப்பா முடிஞ்சிச்சு. சரி, அடுத்த நம்ம வேலையை பார்ப்போமா? ம். செல்லாம். அப்புறம் இன்னைக்கு டிவி டிஷார்ட்னா எல்லாம் கொண்டு வந்து மாட்டிடுவாங்க. அப்புறம் வேற ஒன்றும் இல்லைல்ல? நானும் டிவி டிஷார்ட்லாம் மாட்டுறதுக்காக தான் எதிர்பார்த்துட்டே இருக்கேங்க. கண்டிப்பா வந்துருவாப்ல, நம்ம ஃப்ரெண்டு தான், சதீஷ் தான். ஓகே, ம், சரிங்க. சரி வரட்டுங்களா? தங்கம் நேற்று மாதிரி இன்னைக்கு வரட்டா? பாய். பாய். இன்னைக்கு எதுக்கு வந்திருக்கீங்க? டிவி டிஷ் ஆண்டனா மாட்ட தான் வந்திருக்கேன். நீங்க தான் மாட்டுற மாதிரியே தெரியலையே. அதுக்கு பதில் தான் நீ தான் மாட்டிட்டியே. போடா பொறுக்கி நாயே. என்னங்க, ஏங்க, இவன் என்கிட்ட தப்பா நடக்க பார்த்துட்டாங்க. இவன் டிவி டிஷ் எல்லாம் மாட்ட வரலங்க. அடி பாவி, இதுக்கெல்லாம் காரணம் நீ தானடி. யாரை பார்த்து அடிப்பாவீங்கிற? ஓ, ஏங்க, வீட்டுல யாருன்னா ஏதாவது வேலை செய்ய வர்றாங்கன்னா பார்த்து வைக்க மாட்டீங்களா? எல்லாரையும் நல்லவன் தாண்டி நினைக்கிறேன். உனக்கு ஒன்றும் ஆள் இல்லடி. ம். பவனா, நல்ல வேலை, எப்படியோ தப்பிச்சிட்டோம். நம்மளையும் மாட்டி விட பார்த்தான். இதுக்கு மேல இந்த தப்பா பண்ணக்கூடாதுப்பா. விட்டாத. என்ன செல்லக்குட்டி, என் ஃபோன் எடுத்துட்ட?
எதுக்குடா கால் பண்ண? என்னைய மட்டும் உன் புருஷன்கிட்ட மாட்டி விட்டல, நீ மட்டும் தப்பிக்கலான்னு. பின்ன என்ன மாட்டிக்க சொல்றியா? அப்புறம் என் புருஷனை வீட்டை விட்டு துரத்துருவான்ல, அதான் நான் என்ன சொன்னேன். அப்படி தப்பிக்கவே முடியாது. அப்படியே கொஞ்சம் ஃபோனில் வாட்ஸ்அப்பை பாரு. ஆ? நான் பட்ட இன்பம் வையகமே வாழ வேண்டும்.